எதையுமே ஒரு முறை பார்த்தாலே போதும். நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் அந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்னாவே உழைத்து மேலே வரணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ராசி. பொதுவாகவே எல்லாரும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த கன்னி ராசி என்பவர்கள் சுயமாக உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த அப்பா சொத்து, அம்மா சொத்து, இவங்களுடைய சொத்தை வச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பு மூலிமா முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாருக்கு எந்த விதத்துலையும் எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னி ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியங்களை இவங்க இறங்கினாலும் கரெக்டாக திட்டமிட்டு தான் இறங்குவாங்க. இவங்களே வந்து ஒரு பர்ஃபெக்டான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு அறிவு கூர்மையை தரக்கூடியவர். அவரே இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால அந்த கன்னிராசி என்பவர்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, டைமுக்கு அப்படியே கரெக்டாக 9 மணினா 9 மணிக்கு வருவாங்க. வேலையும் கூட அந்த டைமுக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் இவங்க பெரும்பாலும் திட்டமிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. வீட்டில் கூட யாராவது தவறுதெல்லாம் மாற்றி ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களை கண்டிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த வீட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். அந்த மாதிரி தான் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறது, இயற்கையை பார்த்தா கொஞ்சம் நேரம் நின்று ரசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. கன்னிராசி அப்படின்னாவே காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் காதல் வரும். அதை கூட வீட்டில் இருக்கிற பெற்றோர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அந்த காதல் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழப்போகுது. அது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன மாற்றம்? தொழில் ரீதியாவா, வியாபார ரீதியாவா, குடும்ப ரீதியாவா, அல்லது உங்களுடைய வாழ்க்கை ரீதியாவா அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் விநாயக பெருமானாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் தான் விநாயக அவரை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா புதன் ஆளக்கூடிய கிரகம், அறிவு சார்ந்த கிரகம் இந்த கன்னிராசி அப்படிங்கிறதுனால ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் அதை செய்யுங்க. ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடை விட சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை அந்த கன்னிராசி என்பர்கள் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி, கடகராசியில் சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு விநாயக பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவாக எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நெகட்டிவாக நினைக்கிற விஷயங்கள், எந்த ஒரு விஷயம் இது நடந்துருமோன்னு பயந்து நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா ஒரு விஷயமே பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். சரி, நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், தொழில் ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் குரு பகவான், ஐனசைன போகஸ்தானத்தில் கேது பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமே இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, லட்சியம் இது எல்லாமே இந்த ஜூன் மாதத்தில் கட்டாயம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 11ஆம் வீட்டில்
உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். பல நாள் கனவு கட்டாயம் நனவாகும். அதுவும் இந்த ஜூன் மாதத்துலேருந்தே நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது. அதுவும் ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல வருடங்களாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கவே இல்லை, இது எப்படா நடக்கும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு குழந்தை பேராக இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதுவும் ஜூன் 15க்கு அப்புறம் கட்டாயம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முடிவில்லாத இந்த பணப்பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கடன் சுமை படிப்படியாக குறையும். ஜூன் 15க்கு அப்புறம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் செவ்வாய் தோஷம் இருந்து கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்தீங்க. அந்த அஷ்டம செவ்வாய் தோஷம் விலக போகுது. ஜூன் 21லேருந்தே செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டிலேருந்து வெளியேறதுனால உங்களுக்கு ரொம்ப அமோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுனால மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பிணி, ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகள், திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் விபத்து சார்ந்த பிரச்சனைகள், ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம், உறவுகளால் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே கடந்த ஆண்டில் நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. அந்த ஜூன் 21க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாந்தம், மன அமைதி, இது எல்லாமே நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல ஒரு அமோகமான பலன்லாம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் எப்படி இருக்க போகுது நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னா, தொழிலில் ஒரு உச்சத்தை எட்ட போகிறீங்க. ஜூன் 15 பிறகு பார்த்திங்கன்னா 10ஆம் வீட்டில் வரக்கூடிய சூரிய பகவான் உத்தியோகத்தில் ஒரு நிகரற்ற எல்லையை முன்னுக்கு கொண்டுட்டு வருவார். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெற்றிக்கான அனைத்து வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. உங்களெல்லாம் பார்த்து மாற்றவங்களாம் பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் பிரம்மாண்டமாக வர போகிறீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். ஏன்னா கடந்த ஒரு ஆண்டுகளாகவே குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை, சண்டை சச்சரவு, கடந்த சில மாதங்களில் கூட 8ஆம் வீட்டில் அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்ததுனால உறவுகளால் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை, திடீர்னு எரிச்சல் வரும், கோபம் வரும், ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சுக கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவானும் இருந்து நிறைய இன்னல்களை நீங்கள் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. இந்த ஜூன் 2க்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமரும்போது, கடகராசியில் உச்சம் பெற்று அமரும்போது நல்ல ஒரு உன்னதமான நிலை. அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் நம்மளுடைய கன்னிராசிக்கு. அதோடு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது, அங்கே சூரியனும் சஞ்சரிக்கிறது, உத்தியோகத்தில் மிகப்பெரிய உச்சத்தை எட்ட போகிறாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்தை எட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும். தொட்டதெல்லாம் பொன்னாகும், இது ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய கன்னிராசிக்கு குரு பகவான் 4-7க்கு அதிபதி. அவர் கடகராசியில் 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற நிலையில் அமரும்போது லாபஸ்தானம் அந்த இடம் 11ஆம் இடம். அதனால் அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய இடம். நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சூரிய பகவான் நம்மளுடைய கன்னிராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் ரிஷபராசியில் 9ஆம் வீட்லேயும் மிதுன ராசியில் 10ஆம் வீட்லேயும் இந்த ஜூன் மாதத்தில் பயணிக்க இருக்காங்க. இந்த ஜூன் மாதத்தில் 10ஆம் வீட்டில் பயணிக்கும் போது ஜீவஸ்தானம் மிதுனம் அப்படிங்கிறது நிர்வாகத்திறனை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய கன்னிராசிக்கு. நம்மளுடைய கன்னிராசிக்கு செவ்வாய் 3-8க்கு அதிபதி. அவர் ஜூன் 21லேருந்து 8ஆம் வீட்டில் இருந்து விலக போகிறதுனால வண்டி வாகனத்தின் மூலிமா ஒரு விதமான பயம், வண்டி எடுத்தாவே ஒரு பய உணர்வு இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வு இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனை சரியாகும். வருகின்ற நாட்களில் 9ஆம் வீட்டுக்கு நுழையும் போது நல்ல ஒரு அதிர்ஷ்டம், தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நிறைய அனுகூலமான விஷயங்கள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கன்னிராசிக்கு சுக்கிர பகவான் 2-9க்கு அதிபதி. மிதுன ராசியில் 10ஆம் வீட்லேயும் கடகராசியில் 11ஆம் வீட்லேயும் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம். ஜூன் 8ல் இருந்து 10ஆம் வீட்டில்
இருக்கிறது நல்ல லாபம் கிடைக்கும். 11ஆம் வீட்டுக்கு போகும்போது உச்சம் பெற்ற குருவோடு இணையும் போது நல்ல ஒரு உன்னதமான நிலையை நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் அடைய போகிறீங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய கன்னிராசிக்கு புதன் பகவான் 1-10க்கு அதிபதி. அவர் மிதுன ராசியில் 10ஆம் வீட்லேயும் கடகராசியில் 11ஆம் வீட்லேயும் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம். ஜூன் 22லேருந்து தன்னுடைய சொந்த வீடான 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. முடிவுகளை டக்குன்னு எடுப்பீங்க. 11ஆம் வீட்டுக்கு மாறும்போது வியாபாரத்தில் நல்ல ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஊர் மத்தியில் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு உன்னதமான நிலையை அடையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் நம்மளுடைய கன்னிராசிக்கு 5-6க்கு அதிபதி. அவர் மீன ராசியில் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது கண்டகச்சனியாக இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. நிலையான உறவு, அதே மாதிரி வழக்கமான உடல் ஆரோக்கிய பரிசோதனை இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த நிலையான உறவுகளால் ஒரு சில மன வருத்தங்கள் உங்களுக்கு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. 7ஆம் வீட்டில் கண்டகச்சனி இருக்கிறதுனால கூட இருக்கிற உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக அண்ணன் தம்பிகளால், உடன்பிறப்புகளால், வாழ்க்கை துணையினால் சின்ன சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நெருங்கிய நண்பர்கள் மூலிமா ஒரு சில தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் அப்படியே ஜெட் வேகத்தில் உயர போகிறீங்க. முன்னேற்றத்துக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். பணியிடத்தில் கூட உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தலைமை பண்பெல்லாம் கிடைக்கும். மேலதிகாரியே வியந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதனால அவர் ரொம்ப பலமான இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல ஒரு உச்ச நிலையை அடைய போகிறீங்க. புதன்கிழமை தவறாமல் விஷ்ணு சகஸ்கர நாமம் வாங்கி வீட்லேயா இருந்தாலும் சரி அல்லது கோவில்லையா இருந்தாலும் சரி வாங்கி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான இடத்துல இருக்கிறார். வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடையோ அல்லது மஞ்சள் நிற வஸ்திரமோ குரு பகவானுக்கு சாற்றி வழிபடுறது நல்ல ஒரு மேன்மையை